ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் கசப்பில்லாத பாகற்காய் குழம்பு பண்ண போகிறோம். இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பாகற்காயை சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1/4 கிலோ பாகற்காயை இந்த மாதிரி வட்ட வட்டமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த பாகற்காயை நல்லா 4 to 5 மினிட்ஸ் நல்லா வேக விடணும். பாகற்காய் நல்லா வெந்தாதான் அதோட கசப்பு தன்மையெல்லாம் போகும். பாருங்கள், பாகற்காய் கொஞ்சம் வெந்திருக்கு, இன்னும் வேக விடணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்து வரணும். அதாவது தீயிறதுக்கு முந்தின ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வேக விடுங்க. அப்போனா தான் பாகற்காயோட கசப்பு தன்மையெல்லாம் போகும். இப்போ பாகற்காய் ரெடி ஆயிடுச்சு. அதே பேனில் கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். அப்புறமா 5 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிதமான சூட்டில் இதை நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காய் நல்லா கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் வேக விடணும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ நாம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஸ்டாரில் மாற்றிக்கோங்க. இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பேஸ்ட்டு தயாராகிருச்சு. நம்ம குழம்பு பண்ணலாம். அதே பேனில் மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வேக விடுங்க. நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வேகணும். அப்படின்னா தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதோட நாம் வதக்கி வச்சுருக்கிற அந்த பாகற்காயை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளியை நல்லா வேக விடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், தக்காளி நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், காய் தக்காளி எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் நாம் மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு 2 நிமிஷம் இந்த மசாலா பொருட்களை எல்லாம் நல்லா வேக விடுங்க. இப்போ நாம் புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய எலுமிச்சை அளவு புளியை அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு அதோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு ஓப்பன் பண்ணி பாருங்கள். மசாலா பொருள்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இது கூட நாம் வச்சுருக்கிற அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மறுபடியும் மூடி வச்சு இந்த புளி தண்ணியை 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா கொதிச்சிருக்கு. இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இது கூட நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறமா இதை நல்லா மூடி வச்சு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா இந்த குழம்ப கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள் 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அருமையாக வந்திருக்கு. சுவையான பாகற்காய் குழம்பு தயாராகிருச்சு. நீங்கள் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பாகற்காயில் கசப்பே தெரியாது. குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க கசப்பு இல்லாதனால. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.